ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandalam 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தான சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சத்து மாவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் 1 கப் சிகப்பரிசி எடுத்திருக்கேன், 1 கப் ராகி, 1 கப் கோதுமை, 1/2 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன், 1/4 கப் கடலை, 1/4 கப் முந்திரி, 1/2 கப் பாதாம், அப்புறம் 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் நல்லா தண்ணியில் அலசி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 1 கப் சிகப்பரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இந்த சிகப்பரிசி நல்லா பொரியிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சு வறுத்திங்கன்னா செவந்து போயிடும். மீடியமில் வச்சு அதை ஒரு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் ராகியை சேர்த்துக்கிறேன். 1 கப் ராகியை சேர்த்து அதுவும் ஒரு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் முளைக்கட்டியும் செஞ்சுக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாயிருன்றதுக்காக நான் டைரெக்டாகவே சேர்த்துருக்கேன். இது கூட நான் 1 கப் கோதுமை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரியிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் அதை வதக்கணும். ஏன்னா அதை நல்லா வதக்கலைன்னா உங்களுக்கு அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப செரிக்காமல் போயிடும். அதே மாதிரி நான் வதக்கிற பொருள்லாம் பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெரிய தாம்பூலம் வச்சு நான் சைட்லேயே ஆற விட்டுட்ருக்கேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்க அந்த பொருள்லாம் பக்கத்தில் இது மாதிரி ஆற வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா ஆறினா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப ஒட்டாமல் வரும். இது கூட நான் கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் கடலை, அதாவது ஒரு கைப்பிடி அளவு கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியையும் நல்லா செவக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா முந்திரியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா செவப்பாக இது மாதிரி வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உடைக்கிறப்ப இப்படி உடையணும். அதே மாதிரி நான் பாதாமையும் வறுத்துக்கிறேன். நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். பாதாம் எப்படி வறுத்துருக்கோம் பாருங்கள். நல்லா உள்ள வரைக்கும் வெடித்து வேகிற அளவுக்கு நம்ம வறுத்துருக்கோம். இதெல்லாம் பொட்டுக்கடலையெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பொருள்லாம் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஃபேன் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப இல்லாட்டி மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்ப ஒட்டாமல் வரும். பாதாம் பாருங்கள், உடைச்சாலே இது மாதிரி நொறுங்குற மாதிரி இருக்கணும். இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு அரைக்கிறப்ப நல்லா சாஃப்டாக அரைக்க முடியும். இது எல்லாத்தையும் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன். நீ மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைச்சிட்டு சலிச்சிட்டு இன்னொருக்கா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது செய்கிறத நான் காமிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அந்த சத்து மாவு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா கரைச்சிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் கோதுமை, பச்சை பயிறு, முந்திரி, பாதாம்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இதெல்லாம் நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா செரிக்கும். உங்கள் குழந்தைக்கு இது ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் குவான்டிட்டியில் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது நான் என் குழந்தைக்கு கொடுக்குற
சத்து மாவு பொடியில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒன்று செட் ஆகலைன்னா கூட குறைச்சி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இதை 1 மந்த் வரைக்கும் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான சத்து மாவு சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.